சோஷியாலஜி, மல்டிமீடியா அண்ட் ஹைப்பர் மீடியா. அதாவது சோஷியாலஜி சமூகவியல்ல மல்டிமீடியா அண்ட் ஹைப்பர் மீடியா போன்ற ஊடகங்கள் இவங்களுக்குலாம் என்ன தொடர்பு அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் மல்டிமீடியா ஹைப்பர் மீடியாவோட பயன்கள் வந்து சமூகவியல்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சமூகவியல் மற்றும் சமூக மானுடவியல் போன்ற துறைகள் பொதுவாக எழுதப்பட்ட வார்த்தையின் மீது கவனம் செலுத்தியுள்ள நிலையில் சமீபத்திய ஆண்டுகளில் காட்சி பிரதிநிதித்துவ முறைகளை சேர்ப்பதற்கான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது சமூகவியலையும் சமூக மானுடவியலும் சோசியாலஜி அண்ட் சோசியல் ஆந்த்ரோபாலஜில பொதுவா வந்து ரிட்டன் வேர்ட்ஸுக்கு தான் அதிகபட்ச முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நிலை எப்போ வந்து இந்த விஷுவல் அப்படின்ற கான்செப்ட் உள்ள வருது அப்படின்னா சமீப காலங்கள்ல தான் வந்து உள்ள வருது. எப்போ வந்து இந்த காட்சி பிரதிநிதித்துவம் வந்து இப்போதான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. பிளஸ் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து இதுல வந்து காட்சிப்படுத்துதலை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க எப்ப வந்து இது முக்கியமா மாறுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எளிமைத்தன்மை தான். ஏன்னா நம்ம வார்த்தைகளால நம்ம குறிப்பிடுறதை விட நம்ம வந்து ஒரு காட்சி மூலமா காமிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப மிகவும் எளிமையா வந்து புரிஞ்சுக்க முடியும். படிக்காத மக்களால கூட அதை எளிமையா வந்து உள்வாங்கிக்க முடியும். அதனாலதான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துதல், அதுவும் முக்கியமா வந்து இந்த துறைகள் சமூகவியல் துறையிலையும் சமூக மானுடவியல் துறையிலையும் வந்து இது ரொம்ப பெரிய பயன்பாடா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த காட்சி சமூகவியல் மற்றும் காட்சி மானுடவியல்ல ஆய்வு துறைகள்ல வந்து புகைப்படங்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் பிற முறைகளை பயன்படுத்தி சமூக வாழ்க்கையின் அம்சங்களை பிடிக்கவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் செய்கின்றன. அதாவது இந்த துறைகள்ல முக்கியமா இந்த விஷுவல் சோசியாலஜின்னு சொல்லப்படக்கூடிய காட்சி சமூகவியல், விஷுவல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லக்கூடிய காட்சி மானுடவியல், இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு துறைகள் இருக்குல்ல, நம்ம ரிசர்ச் ப்ராசஸ்ல என்ன அதிகமா இப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புகைப்படங்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், வீடியோஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன இதுல பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆராய்ச்சியில வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சமூக வாழ்க்கையோட அம்சங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த காட்சி படங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஏன் வந்து இந்த முக்கியமா அந்த விஷுவல் சமூகவியல், அதாவது விஷுவல் சோசியாலஜியா இருக்கட்டும், விஷுவல் ஆந்த்ரோபாலஜியா இருக்கட்டும், நம்ம ஏன் வந்து இந்த விஷுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டுட்டு வரணும்? நம்ம ரிட்டன் வேர்ட்ஸ்ல எழுதிட்டு போகலாம். ஏன் வந்து நம்ம விஷுவல் பார்ட்ஸ் வந்து உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா முக்கியமான காரணங்கள் என்னன்னா நம்மளால வந்து அப்படியே அந்த மொமெண்ட அந்த டைம் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க முடியாது தான் நம்ம வந்து போட்டோ அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த புகைப்படம் நம்ம சொல்றோம். அப்போ அந்த புகைப்படத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த நேரங்கள்ல அப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால என்ன பண்ண முடியும், பதிவு பண்ணி வச்சுக்க முடியும். அந்த பதிவுகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால எப்ப வேணாலும் திருப்பி போட்டு பார்த்துக்கலாம், நம்மளால எப்ப வேணாலும் ரீவிசிட் போய் அதை பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து புகைப்படமோ இல்ல திரைப்படமோ இல்ல ஆவணப்படங்களோ நம்மளால எடுக்கும் போது அது வந்து நம்மளால நம்ம இப்ப நேர்ல போய் பாக்குறோம், நான் வந்து ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னா நான் வந்து அந்த சூழ்நிலையை வந்து உணர முடியும். ஏன்னா நான் நேர்ல பாக்குறேன் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, ஒரு இனத்தை போய் நான் ஒரு இன மக்களை போய் நான் படிக்க போறேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களோட வாழ்வியல் முறைகளை வந்து என்னால பாக்குறதை தாண்டி என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால வந்து உணர முடியும், அவங்களோட எமோஷன்ஸை வந்து என்னாலயே ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதே இது நான் வார்த்தைகளால் எழுதும் போது பாக்குற எல்லா மக்கள்கிட்டையும் வந்து நான் பண்ண ஆராய்ச்சிகளை படிக்கிற எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து அந்த எமோஷன்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனா அதே இது நான் அதை வந்து ஒரு வீடியோ பதிவா எடுத்து இல்ல ஒரு ஆவணப்படமா செஞ்சு அதை நான் காமிக்கும் போது அந்த அந்த படங்கள் மூலியமா அந்த வீடியோஸ் மூலியமா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா அந்த எமோஷன்ஸை வந்து நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ அதனாலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான காட்சி பிரதிநிதித்துவக்கு வந்து நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அது முக்கியமா ஆய்வுகள்ல. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க மறந்திருந்தா கூட நான் பதிவு பண்ணி வச்சிருந்த காட்சிகளை நான் பார்க்கும் போது என்னால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நான் கவனிக்க தவறின விஷயங்களை கூட என்னால என்ன பண்ண முடியும், கவனிக்க முடியும். அதை திருப்பி நான் ஆய்வுக்கு வந்து உட்படுத்த முடியும். அது மாதிரி அந்த நான் காட்சிப்படுத்தப்பட்ட விஷயத்த வந்து நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட எனக்கு அறிவுரை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அவங்களுக்கு அனுப்பி இதுல நான் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவுரை கேட்கவும் அதுக்கு வந்து என்ன பண்ணுது, எனக்கு வந்து உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சமூக ஊடகங்கள்ல வந்து என்னால உடனடியா பகிர முடியும். நான் வந்து எழுத்து வடிவமா பதிகிறதை விட ஒரு 2 நிமிஷம்
ஒரு வீடியோ பதிவு செஞ்சு அதை வந்து நான் வந்து சமூக வலைத்தளங்களை போடும்போது அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப எளிமையா போய் சேரக்கூடியதாகவும் இருக்கு, ரொம்ப எளிமையா வந்து புரியக்கூடியதாகவும் இருக்கு. அதை உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, இந்த சமூகவியல் துறையிலையும் சமூக மாணவியல் துறையிலும் எதுக்கு போறாங்க, எதை நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மல்டிமீடியா அப்படின்னு பாக்குறோம். மீடியானா என்ன அப்படின்னா ஒரு ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்காக வந்து அதை நம்ம ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஊடகம் வந்து நம்மளுக்கு வந்து உதவியா இருக்கு. இப்ப உலகத்துல எங்கெங்கயோ நடக்கிற விஷயங்கள், பல நாடுகள்ல நடக்கக்கூடிய மக்களோட நிலையா இருக்கட்டும், அரசாங்கத்தோட நிலையா இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம எது வழியா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஊடகம் வழியா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஊடகங்கள்னு பாத்தீங்கன்னா அதோட வகைகள் நிறைய இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மல்டி மீடியா, பல வகை மீடியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், பல வகை ஊடகங்கள். இந்த அது வந்து என்ன விதமான ஊடகமா வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா வந்து அது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செய்தியை கொடுக்கும். எங்கேயோ ஏதோ நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு செய்தியை கொடுக்கும். இந்த ஊடகங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தகவல் பரிமாற்றம்ங்கிறது வந்து நிறைய நடக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம வந்து போன் பேசுறோம் அப்படின்னா அதுவே ஒரு தகவல் பரிமாற்றம் தான். அப்போ அந்த தகவல் பரிமாற்றம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு எது பயன்பாடா இருக்கு அப்படின்னா இந்த மீடியா, அந்த மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயன்பாடா இருக்கு. இப்ப இன்னைக்கு நிலைமையில நம்ம ஒரு செய்தித்தாள் எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். செய்தித்தாள் வந்து என்னது அப்படின்னா ஒரு செய்தித்தாள்ல நம்ம பாக்குறோம் ஒரு போட்டோ. எப்பயுமே செய்தித்தாள்கள்ல வந்து அந்த செய்தி வரும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த ஒரு புகைப்படத்தோட சேர்த்துதான் எல்லா செய்திகளுமே வரும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா செய்திகளுக்குமே ஒரு புகைப்படத்தோட தான் வெளியிடுவாங்க. ஏன் வந்து அவங்க அந்த புகைப்படத்தோட வெளியிடணும்? ஏன் வந்து அவங்க வந்து வெறும் வார்த்தைகளால மட்டும் அவங்க எழுதிட்டு போயிடலாம? ஏன் வந்து அந்த புகைப்படம் போடுறாங்க? கருத்து படங்கள் நிறைய வெளியிடுவாங்க. ஏன் வந்து அதெல்லாம் அவங்க போடணும் அப்படின்னா மக்களால எளிமையா வந்து புரிஞ்சுக்க முடியும். அதை வந்து அவங்கள அதிக மக்களை கவரவும் செய்யும். சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு செய்தி வெளியிட்டாலும் முக்கியமா வந்து ஒரு காட்சி பதிவோட வந்து அவங்க வெளியிடுறாங்க. சோ அந்த மல்டிமீடியாலயுமே நம்மளுக்கு என்ன வேணும்? புகைப்படங்களா இருக்கு, திரைப்படங்கள் இல்ல வீடியோக்களா வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து அதை உள்வாங்கிக்க முடியும். அதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்றளவும் செய்தித்தாள்கள்ல நம்மளுக்கு வந்து புகைப்படத்தோட, முடிஞ்ச அளவுக்கு புகைப்படத்தோட எல்லா செய்திகளுமே வெளியிடுறாங்க. சரி, ஒரு வெள்ளம் நடக்குது, ஒரு எர்த்குவேக் நடக்குது, பூகம்பம் நடக்குது, அந்த இடத்துல வந்து பேரழிவு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கற்பனை வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேற வேற கற்பனை திறன்மை உள்ளது. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் கற்பனை செய்ய முடியும். நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல வந்து பூகம்பம் வந்துருச்சு, இத்தனாயிரம் மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால ஓகே. ஆனா அதே இது ஒரு புகைப்படத்தோட அவங்க அதை தெரிவிக்கும் போது அதோட இன்டென்சிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களோட குடும்பங்களை இழந்து, குடும்பத்தோட உறுப்பினர்களை இழந்து, அவங்க பொருளாதார நிலை வந்து எப்படி இருக்கு, எந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க இருக்கிற இடம் இல்லாம உணவு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு அந்த ஒரு புகைப்படம் வந்து உணர்த்திடும். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்றளவும் ஒரு புகைப்படத்தோட செய்தி வெளியிடுறதுக்கு வந்து முற்படுறாங்க. இப்போ மல்டிமீடியா என்பது படங்கள், அதாவது புகைப்படங்கள், கிராபிக்ஸா இருக்கலாம், வீடியோக்கள், ஆடியோஸ், GIFs சொல்லக்கூடிய ஜிப்ஸ், அனிமேஷன், விளக்கப்படங்கள், வரைபடங்கள் போன்ற பல்வேறு வகையான ஊடகங்களை பயன்படுத்தி பரப்பப்படும் தகவல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த மல்டிமீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். மல்டிமீடியா அப்படின்றது பல வகைப்பட்ட மீடியாக்கள், அதாவது பல வகை ஊடகங்கள். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்க வந்து முற்படும். கருத்துன்றதை விட நம்மளுக்கு தகவல் பரிமாற்றங்கள் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம கையில வந்து ஒரு ஸ்மார்ட் போன், திறன்பேசி இருக்கிறதுனால நம்மளால உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மல்டிமீடியா நமக்கு செய்யக்கூடிய விஷயம். அப்போ எங்கேயோ ஒரு மூலையில இருந்து நம்மளால வந்து துருவ பகுதியில இருக்க மக்களுடைய வாழ்க்கை நிலையை தெரிஞ்சுக்க முடியறதுக்கு எது உதவியா இருக்கு அப்படின்னா இந்த மீடியா, இந்த ஊடகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவியா இருக்கு. அப்போ நான் இங்க இருந்துட்டே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட ஆராய்ச்சிக்கான நோக்கங்களை என்னால, இப்ப நான் அந்த இன மக்களை நான் படிக்கணும் அப்படின்னா அப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால தெரிஞ்சுக்க முடியும் இங்க என்னோட மக்களினுடைய வாழ்க்கை முறைக்கும் துருவ பகுதியில வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை பகுதிக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்.
அதுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து ரொம்ப பயன்பாடா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிராபிக்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய வந்து கிராபிக்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆயிருச்சு. நிறைய படங்கள்ல வந்து சண்டை காட்சிகள்ல எல்லாம் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா கருத்து படங்கள் இருக்கு இல்லையா, அந்த கருத்து படங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா சில விஷயங்களை வந்து சொல்லும். சோ வந்து அதுக்கு வந்து பயன்படும். ஏன்னா நேரடியாக சில விமர்சனங்களை வந்து நம்மளால முன்வைக்க முடியாதுன்றப்போ சில விஷயங்களை வந்து மறைமுகமா காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கருத்து படங்களை வந்து வெளியிடுவாங்க. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். விளக்கப்படங்கள் இருக்கும், வரைபடங்கள். நம்மளுக்கு வந்து வரைபடங்கள்னா சில நேரம் கிராஃப்ஸ் போட்டு காமிப்பாங்க, மேப்ஸ் போட்டு காமிப்பாங்க. இது சில இருக்கிற ஏரியா, இப்ப உலக நாடுகளை பத்தின செய்திகள் வரும்போது அதை வந்து நம்மளுக்கு கூட ஒரு மேப்போட காமிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நாடு பர்டிகுலர் சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து எந்த இடத்துல இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவசியம் இல்லை. அதனால குறிப்பாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செய்தித்தாள்களா இருக்கட்டும், எந்த ஊடகமா இருக்கட்டும், தொலைக்காட்சியா கூட இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விஷுவல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேப் போட்டு காமிச்சிருவாங்க. சோ இங்க வந்து நம்ம நாடு இருக்குன்னா இந்த நாடு வந்து இங்க இருக்கு, சோ இங்கதான் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றத வந்து நமக்கு முழுமைப்படுத்தி காமிப்பாங்க. அப்புறம் கிராஃப்ஸ்ல என்னன்னா சில டேட்டாஸ் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, சில குறிப்புகள் வந்து வெளியிடுவாங்க சில நிறுவனங்கள். அப்ப வந்து பர்டிகுலரா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த யூஎன் வந்து நிறைய இண்டெக்ஸ் குறியீடுகள்லாம் வெளியிடும். சோ அதை நம்மளுக்கு காமிக்கும் போது இந்தியாவில என்னென்னலாம் பற்றாக்குறையா இருக்குல்ல, என்னென்னலாம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதெல்லாம் காமிக்கும் போது நம்மளுக்கு எப்படி காமிப்பாங்க அப்படின்னா அந்த வரைபடங்களின் மூலியமா வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப இதுல வந்து இந்த மாநிலம் முன்னிலை வகுத்திருக்கு, இதுல வந்து இந்த மாநிலம் முன்னிலை வகுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், அதை வந்து உள்வாங்கிக்க முடியும். அப்ப இதுக்கு எல்லாமே என்ன பயன்படுது அப்படின்னா இந்த ஊடகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 பயன்பாடு உள்ளதா இருக்கு. அப்ப இந்த மல்டிமீடியா வந்து ஒரு பரந்த பயன்பாட்டை கொண்டு நம்ம நிறைய பார்த்தோம். மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய பயன்பாடுகள் இருக்கு. எல்லா துறையிலயுமே என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஊடகம் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா துறைகள்லயுமே இன்னைக்கு இதோட தேவைகள் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப நிறைய யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பரந்த பயன்பாட்டை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சமூகவியலாளர்கள் மல்டிமீடியாவை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர், தரவையும் முன்வைக்கின்றனர். மல்டிமீடியாவில் படம் மற்றும் உரையின் தனித்துவமான கலவையானது உள்ளது. அங்கு உரை படமாக மாறும் மற்றும் படம் உரையாக மாறும் அப்படின்னு ஃப்ரோஸ்ரிஸ் லூயிஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மீடியா, அதாவது ஊடகங்கள், அதுல பல்வகை மீடியாக்கள் உள்ளது. அந்த பல்வகை ஊடகங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய பயன்பாடு இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எல்லா துறைகளுக்கும் எஜுகேஷன்ல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம வந்து இங்க உட்கார்ந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அது நீங்க உலகத்துல இருக்க எந்த மூலையில வேணாலும் நீங்க வந்து நீங்க உட்கார்ந்து இந்த பாடத்தை கவனிக்கலாம் அப்படின்னா அதுவே வந்து என்னதான் ஒரு ஊடகத்தோட முன்னேற்றம் தான். அப்போ இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் வந்து நம்ம கிட்ட இன்றளவும் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பயன்பாட நம்ம சமூகவியலாளர்கள் வந்து எப்படி பயன்படுத்த முற்படுறாங்க அப்படின்னா நம்ம ஏன் ஆராய்ச்சிக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ இந்த மல்டிமீடியா வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தலாம், பயன்பாட்டுக்கு உட்படுத்தலாம் அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃபையும் அவங்க காமிக்கிறாங்க. இதுல எப்படி நம்ம வந்து மல்டிமீடியா நம்ம எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்றது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சு அந்த டேட்டா கலெக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சேகரிக்கப்பட்ட தரவுகளை பிரசன்ட் பண்றாங்க, அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சியை நம்மளால ஊடகத்தை பயன்படுத்தி ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு ஆராய்ச்சியை கொண்டு போக முடியும்ன்றதை அவங்க நிரூபிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊடகங்களோட பயன்பாடு வந்து ஆராய்ச்சியில வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ இந்த மல்டிமீடியால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உரை வந்து படமா மாறும், அதாவது டெக்ஸ்ட் வந்து இமேஜாவும் மாறும், இமேஜ் வந்து டெக்ஸ்டாவும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு புகைப்படத்தை வந்து நம்ம ஒரு சோசியல் மீடியால சமூக ஊடகத்துல நம்ம பதிவிடும் போது நம்ம என்ன பண்றோம், கீழே வந்து கண்டிப்பா சில வரிகள் எழுதியிருப்போம், நம்மளுக்கு தோன்ற வரிகள். இப்போ ஒரு இயற்கை காட்சி இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மழை. சோ அந்த மழையை வந்து நம்ம மழை பெய்யறத வந்து புகைப்படம் எடுத்து நம்மளால பதிவு செய்யும் போது சரி அந்த மழையை பத்தின ஒரு இரு வார்த்தைகள் இல்ல அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள் என்னவா இருக்குன்றத நம்ம பதிவிடுவோம். அப்படி அந்த புகைப்படம் என்னவா மாறுது அப்படின்னா வார்த்தைகளாக மாறும். அதே மாதிரி சில வார்த்தைகள் வந்து என்னவா மாறும்னு சொல்றாங்க அப்படின்னா
ஒரு புகைப்படமா மாறும் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா? இந்த ப்ரோசரிஸ் லூயிஸ் அப்படின்றவங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கான வாய்ப்புகளும் எங்க இருக்கு? ஊடகங்கள்ல இருக்கு. நம்ம சில வார்த்தைகள் எழுதுறோம், இல்ல ஏதோ ஒரு பாடத்தை பத்தி நம்ம இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஊடகத்துல நீங்க அதை போடும்போது அது ரிலேட்டடான படங்கள், புகைப்படங்கள், இல்ல வீடியோஸ் இது எல்லாத்தையுமே காமிக்குது இல்லையா? சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து இமேஜாவும் மாறும், இமேஜ் வந்து டெக்ஸ்டாவும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி காலகட்டங்கள்ல வேர்ட்ஸுக்கு தாங்க சோசியாலஜி, அதாவது சமூகவியல் துறையில, மாடவியல் துறையிலையும் எழுத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் இருந்தது. எழுத்துக்கள் ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை பத்தி அவங்க எழுத்துறதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து உண்மையான ஆராய்ச்சியாவும் அப்போ இருந்த காலகட்டத்துல வந்து நம்பப்பட்டுச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஊடகங்களா இருக்கட்டும், சமூகவியல், இந்த இணையம் மூலியமா இயங்கக்கூடிய மீடியாஸ், இந்த ஊடகங்களோட பயன்பாட்டுகள் அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் வந்து இந்த ஊடகங்களை வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஊடகங்கள் வந்து இந்த ஆராய்ச்சிக்குள்ள உள்ள வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அது மூலியமா ஆராய்ச்சி பண்ணி அதை வெற்றியும் காண்றாங்க. மல்டிமீடியாவின் முக்கிய பண்புகள். சரி, பன்முக ஊடகங்கள் நம்ம பார்த்தாச்சு. அந்த பன்முக ஊடகங்களோட பயன்களை பத்தி பார்த்தோம். சரி, அதோட பண்புகள் இதுதான் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய பண்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வாசிப்பு மற்றும் எழுத்து செயல்முறைகளை மாறும் மற்றும் ஊடாடும் வகையில் உருவாக்க உதவுகிறது. அதான் நம்ம பார்த்த மாதிரிதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த வாசிப்பு முறையும் நம்ம எழுத்து முறையும் வந்து என்னவாக மாறலாம் அப்படின்னா வீடியோ பதிவுகளா மாறலாம். ஏன்னா சில நேரங்கள் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல இந்த அவசர உலகத்துல வந்து நிறைய பேத்துக்கு வந்து புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது வந்து டைம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவங்களால எங்க போறாங்க, நிறைய இடம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப புக்கை வந்து கையில தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இன்னைக்கு என்ன வருதுன்னா ஆடியோ புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஹெட்போனை போட்டுட்டு உட்காந்துட்டு பஸ்ல டிராவல் பண்றோம், எங்க ஒரு இடத்துல டிராவல் பண்றோம் அப்படின்னா அப்ப ஆடியோ புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த எழுத்துக்களை வந்து எப்படி மாத்துறோம், நம்ம வந்து ஒளியா வந்து மாத்திக்கிறோம் இல்லையா? அப்ப வந்து அந்த என்ன ஆடியோவா மாறிடுது, ஒரு புக் வந்து ஆடியோ கண்டென்ட்டா மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து என்னது அவங்களோட டைமை வந்து அது சுருக்குது. ஸோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட், அந்த வார்த்தை, அந்த எழுத்துங்கிறது எந்த வடிவம் வேணாலும் மாறலாம். இப்ப அதே வந்து ஒரு கதைய என்னவா மாத்தலாம், ஒரு திரைப்படமா எடுத்துட்டாங்க. ஒரு புக் இருக்கு, அந்த புக் ஒரு நாவல் இருக்கு, அந்த நாவல் வந்து இப்ப ஆடியோ புக்ஸா பாத்துட்டாங்க, யாரு வேணாலும் கேட்டுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா அதே அந்த புக்க, அந்த கருத்தை, அந்த கதைய என்ன பண்ணலாம், திரைப்படமா எடுத்து வச்சிடலாம். அப்ப ஒரு முழு திரைப்படமா எடுத்துட்டா அந்த புக்க வந்து அவங்க படிக்கிறதுக்கு எனக்கு தேவை அந்த மைய கருத்து அப்படின்றப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள யாருக்குமே வந்து என்னன்னா நேரத்தை வந்து எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டா எனக்கு அந்த 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 புத்தகத்தோட மைய கருத்து என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சோ எனக்கு அதை தெரிஞ்சா போதும் அப்படின்றவங்க வந்து அந்த திரைப்படங்களை வந்து பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து எதுவா வேணாலும் மாறலாம், ஆடியோவா மாறலாம், வீடியோவா மாறலாம். அதே மாதிரி அந்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம், எழுத்துக்களா மாறலாம், ஆடியோக்கள் என்னவா மாறலாம், எழுத்துக்களா மாறலாம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பல அரசியல் தலைவர்களோட பேச்சுக்கள் எல்லாமே அன்றைய காலகட்டங்கள்ல வந்து ரேடியோல பேசின பேச்சுக்கள், அவங்க சொற்பொழிவு இருப்பாங்களே அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம எழுத்து முறையில பாத்துட்டு இருக்கோம். எப்படி வந்து அது சாத்தியமாகுது அப்படின்னா அன்னைக்கு இருந்தவங்க அவங்க பேசின அந்த தலைவர்கள் பேசினதை அவங்களோட பேச்சாற்றல முக்கியத்துவம் கருதி என்ன பண்ணிருக்காங்க, பதிவு பண்ணி வச்சிருக்காங்க எழுத்து முடியும். அப்ப அன்னைக்கு ஒளியா இருந்தது, சவுண்டா இருந்த ஒரு விஷயம், ரேடியோல பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படி எழுத்து வடிவத்துல இருக்கு, அதை வந்து இன்னைக்கு எல்லாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வீடியோவா மாறலாம், ஆடியோவா மாறலாம். அதே மாதிரி இந்த விஷயங்கள் வீடியோவும் ஆடியோஸும் எப்படி மாறலாம், டெக்ஸ்டா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சித்திர மற்றும் வீடியோ வடிவங்களில் தகவல்களை வழங்க உதவுகிறது. அதாவது போட்டோகிராஃப்ஸ் இல்ல வீடியோஸ், இது ரெண்டு டைப்ல நமக்கு வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா தகவல்களை வந்து வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு போட்டோவை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதோட அங்க நடக்கிற என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்ல ஒரு பிரச்சனையை பத்தி போட்டிருக்காங்க, இல்ல ஒரு விழாவை பத்தி போட்டிருக்காங்க, ஒரு அரசு விழாவை வந்து போட்டிருக்காங்க, அரசு கொண்டாடப்பட்ட ஒரு விழாவை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த
புகைப்படத்துல தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க தான் இந்த அரசியல் தலைவர் வந்து நீங்க தலைமை தாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து அந்த விழாவுக்கு வருகை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த புகைப்படத்தை பார்த்தே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு வீடியோ பார்த்தா நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும், அங்க நடக்கக்கூடிய சூழல் என்ன, அங்க இருக்க மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுக்கு வந்து நடக்கிற விஷயங்கள்ல விருப்பம் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த வீடியோக்கள் மூலியமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும். இது பார்வை உணர்வை விட அதிகமாக ஈர்க்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அதாவது இந்த மீடியாக்களுடைய முக்கியமான பண்பு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு போட்டோ மூலியமா மக்களுக்கு எளிமையா அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துருனா, அது மட்டும் இல்லாம இது வந்து மக்களையும் வந்து அதிகமா ஈர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பக்கத்துக்கு வந்து எனக்கு அந்த கதையை கொடுத்து கடைசியில ஒரே ஒரு புகைப்படம் கொடுத்திருந்தாங்கன்னா நான் எதை நோக்கி போவேன் அப்படின்னா, இந்த புகைப்படத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஒரு பொது விழால யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரிஞ்சிடும், அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். வேணா அந்த புகைப்படத்துல இருக்கவங்க யாருன்னு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், போய் இந்த கதையை வாசிக்கலாம். ஓகே, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களோட பேர் இது போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அந்த அந்த வாசிப்புக்கு போகலாம். சோ ஒரு புகைப்படம் வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா ரொம்ப எளிமையா அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து விளக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமூகவியல் ஆராய்ச்சியில படங்களின் பயன்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா இருக்கிறது அதாவது அந்த விஷுவல் அப்படிங்கிற விஷயம் அந்த சமூகவியல் துறையில எந்த அளவுக்கு வந்து பயன்பாடு கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப அதுல முதல் பாத்தீங்க அப்படின்னா இந்த புகைப்பட உரிமம் அப்படின்னு சொல்றாங்க. தரவு சேகரிப்பில் சமூகவியலாளர்கள் பெரும்பாலும் தங்கள் கேள்விகளை பதிலளித்தவர்களுடன் தெரிவிக்க புகைப்படங்களை பயன்படுத்துகின்றனர். இந்த எலிசிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம், அதாவது போட்டோகிராபிக் எலிசிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த விஷயம் வந்து எதுக்கு பயன்படுது, எப்படி வந்து இந்த முறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தரவு முக்கியமா டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரவு சேகரிப்புல சமூகவியலாளர்கள் வந்து பெரும்பாலும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி வந்து அந்த டேட்டா கலெக்ஷனை எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கேள்வி பதில் மூலியமா வச்சுதான். அந்த ஒரு இன்டர்வியூன்னு நம்ம சொல்லுவோம், இல்ல சர்வே மெத்தட் நம்ம சொல்லுவோம், இல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தட் நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி வெவ்வேறு முறைகள்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த கேள்வி பதில் நடக்கும் போதோ இல்ல ஒரு இன்டர்வியூ மெத்தட்ல அவங்க வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணும் போதோ நம்ம நடுவுல ஒரு புகைப்படத்தை காட்டி அது மூலியமா வந்து அவங்க டேட்டா கலெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த புகைப்பட உரிமம் போட்டோகிராபிக் எலிசிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ பண்ணி, ஏன்னா இப்ப வந்து நம்ம நிறைய ஒரு டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கறத வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டினா அதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். அந்த தரவு சேகரிப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த இப்படி கேள்விகள் கேட்டு அவங்க கிட்ட பதில் தரும் போது நம்ம வந்து ஒரு புகைப்படத்தை காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அறியாம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து அவங்களே தெரியாம அவங்களே அறியாம நிறைய தகவல்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த புகைப்படம் ஆமா இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள அறியாமலே அவங்க கிட்ட இருந்து நம்மளால நிறைய தகவல்களை வந்து எடுத்துக்க முடியும். சோ இப்படிதான் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்களையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தரவு சேகரிப்பு முறையில நம்ம வந்து இந்த புகைப்படங்களை வந்து உள்ள கொடுப்போம். சோ நடுவில் ஒரு புகைப்படம் 2-3 புகைப்படங்களை நம்ம எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அதை பத்தின விவரங்களை நம்ம கேட்கும் போது அவங்களையும் அறியாமல் நம்மளுக்கு வந்து நிறைய தகவல்களை வந்து நம்ம வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் அவங்க கிட்ட இருந்து. இப்ப ஒரு ஆராய்ச்சியாளருக்கு அறிமுகம் இல்லாத சூழ்நிலைகளில் இந்த கருவி குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உள்ளூர் மொழி மற்றும் சூழல் அவர்களுக்கு தெரியாவிட்டால் சில நேரங்களில் அர்த்தமுள்ள தகவல்களை சேகரிக்க படங்களை பயன்படுத்துவது மிகவும் எளிது. பதிலளித்தவர்களின் உடல் மொழியையும் ஆராய்ச்சியாளர் அளவிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து இந்த புகைப்படம் வந்து தரவு சேகரிப்புல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சில நேரம் என்ன இருக்கும் அப்படின்னா அறிமுகம் இல்லாத சூழ்நிலைகளா இருக்கும். ஏன்னா இப்ப நான் ஒரு பேச்சு ஏன்னா கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ மெத்தட்ல நான் போய் தரவு சேகரிக்கும் போது நீங்க நம்ம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் முதல்ல நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க.
ஒரு ஸ்ட்ரேஞ்சரா போய் டக்குன்னு நான் வந்து உங்களை பத்தி படிக்க போறேன், நீங்க எனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே வந்து ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது முன்னாடியே அவங்கள போய் பார்க்கணும், அந்த இடத்துக்கு அந்த பிளேஸை வந்து நம்ம விசிட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்கள ஆக்கணும். அவங்க வந்து நம்மள வேற்று மனிதர்களா நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கூட ஃபர்ஸ்ட் வந்து பழகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஆராய்ச்சியில வந்து ஈடுபட முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம ரொம்ப வந்து அவங்க கிட்ட இன்னும் நெருக்கமா பழகல, ஆனா எனக்கு தரவு வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு கருவியா என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த புகைப்படம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்ம அவங்க கிட்ட நெருங்கி பழக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு அப்படின்னா, நம்ம அந்த புகைப்படங்களை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்களை ஈஸியா நெருங்க முடியும். அவங்க கிட்ட இருக்க நிறைய தகவல்களை நம்மளால சேகரிக்க முடியும். ஏன்னா ஒரு புகைப்படம்ங்கிறது ஒரு மனிதனை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்றளவும் இருக்கு. ஒரு புகைப்படத்தை காமிச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியலன்னா கூட பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்க பாரு இந்த போட்டோ பாரு, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய தகவல்களை தரக்கூடியதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இன்னொரு ஒரு சூழ்நிலை சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து அந்த உள்ளூர் மொழி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பல கலாச்சாரங்கள் இருக்கு. அதே மாதிரி பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் வந்து நம்ம இங்க இருக்கோம். அப்போ எனக்கு அவங்களோட மொழி வந்து புரியல, ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துல அவங்களோட தரவு தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ காட்சிகளா இருக்கட்டும், இல்ல இந்த புகைப்படங்களா இருக்கட்டும், அதை காட்டி நான் என்ன பண்ணலாம், என்னோட தரவை வந்து நான் சேகரிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து அந்த மொழி தெரியல, ஆனா நான் தான் போய் அந்த தரவை வந்து சேகரிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால போய் அவங்களோட மொழியில கேள்வி கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச மொழி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மொழி எனக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்துல நான் எப்படி வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியும்? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஒரு போட்டோகிராஃபை காமிச்சு, ஒரு போட்டோ காப்பியை காமிச்சு நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும். இது என்ன அப்படிங்கிறது எல்லாராலும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்னோட பாடி ஆக்ஷனே அதுக்கு போதும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ண தேவையில்லை, பெருசா மெனக்கிட்டு அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப நான் அவங்க சொல்ற ஆன்சர்ஸை நான் என்ன பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மொழியியல் அறிஞர்கிட்ட போய் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அழகா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா. சோ ஒரு மொழி பிரச்சனையவே அது என்ன பண்ணுது அப்படின்னா தடுக்குது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகளை நமக்கு அந்த நம்ம கைபேசிலேயே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. அதுவும் மிகவும் எளிமையாக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு வந்து பல மொழிகளை கற்கக்கூடிய அளவுக்கு நம்ம கையிலேயே நம்ம மொபைல்லயே வந்து நிறைய மொழிகளை கத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாயிருச்சு. நிறைய ஊடகங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. நிறைய இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பயன்பாடு உள்ளதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஊடகங்களோட பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா சமூகவியல் துறையில மிக பெரிதாவே இருக்கு. மிகவும் எளிதாவும் இருக்கு. அப்ப பதிலளித்தவர்கள் உடல் மொழியையும் ஆராய்ச்சியாளர் அளவிட முடியும். அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஜெஸ்டர்ஸ், அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால கவனிக்க முடியும். இப்ப நான் அதை பதிவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போட்டோ காமிச்சு இல்ல ஒரு வீடியோ காமிச்சு ஏதோ ஒண்ணு காமிச்சு நான் அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்த காமிச்சு நான் அவங்க கிட்ட காமிச்சு நான் கேட்கும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற சில எமோஷன்ஸ் இருக்கும்ல, அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா இல்ல வருத்தப்படுறாங்களா இல்ல தவிர்க்க முற்படுறாங்களா, ஏன் வந்து நம்ம கிட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து பதில் சொல்றதுக்கு தவிர்க்க முற்படுறாங்க, அதுக்கான பின்னணி என்ன, அதுல என்ன காரணிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க நம்மளுக்கு எந்த உதவும் அப்படின்னா அந்த புகைப்படம் அப்படிங்கிற சில விஷயம் வந்து உதவும். ஏன்னா நார்மலா நீங்க வந்து கேட்டுட்டு அப்படி போயிட்டீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிருவாங்க. ஆனா உங்களோட அந்த உடல் மொழிகள் அது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவனிக்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து கலாச்சார மற்றும் மொழியியல் சூழலில் ஆராய்ச்சியாளர்களுக்கு அறிமுகம் இல்லாத போது தகவல்களை சேகரிக்க உதவுதல். இது என்ன பண்ணுது அப்படின்னா கலாச்சாரம் மற்றும் மொழி. ஏன்னா இப்ப நான் ஒரு இனக்குழு மக்களை படிக்க போறேன், சரி நம்ம நாடு இல்ல வெளியில வந்து ஏதோ ஒரு கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இன மக்களை வந்து தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களை பத்தி நம்ம படிக்க போறோம்னு வச்சோம், கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தெரியாது, அவங்களோட மொழி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அது ஒரு விஷயம், எனக்கு மொழி தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரியல. அப்ப அவங்களோட கலாச்சாரமும் தெரியல, அவங்களோட மொழி எனக்கு தெரியல. அப்ப நான் எப்படி போய் அவங்கள போய் படிப்பேன்? அதுக்கு வந்து எனக்கு எது உதவியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஊடகம் தான், அந்த புகைப்பட உரிமம் தான் ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ அவங்கள பத்தின புகைப்படங்கள், அவங்களோட கலாச்சார பத்தின புகைப்படங்கள், அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த புகைப்படத்தை எடுத்து அவங்க கிட்ட காட்டும் போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா
எனக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு நிறைய தகவல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு புது சூழ்நிலை, ஒரு புது என்விரான்மெண்ட்ல போய் நம்ம கலாச்சாரம் மற்றும் மொழிகள் தெரியாத இடத்துல நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி துறையை பொறுத்த வரைக்கும் எது கை கொடுக்கும் அப்படின்னா அந்த புகைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நேர்காணல் செயல்முறையை சுவாரஸ்யமாகவும் மாற்றுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேர்காணல் செயல்முறை பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ மெத்தட்ல வந்து இது என்ன பண்ணுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போகும். ஏன்னா போட்டோஸ் நம்ம காமிக்க இந்த வீடியோஸ் காமிக்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு பாயிண்ட பிடிச்சி நம்ம போயிட்டே இருப்போம். ஓகே, அது மூலியமா நமக்கு சில தகவல் தெரிஞ்சு அதுல இருந்து கேள்வி தொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வெவ்வேறு தகவல்களை நம்மளுக்கு வந்து சேகரிக்க வந்து இது உதவுது. இப்ப பதிலளித்தவர்களை புரிந்து கொள்ள முன்னோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பதிலளித்தவர்களை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு 2-3 போட்டோகிராஃப்ஸ் நீங்க காமிச்சு அவங்க கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா புடிச்சிடலாம். ஓகே, இவங்க இத காமிச்சா இவங்க கிட்ட இருந்து நிறைய தகவல் வாங்கலாம், இத பத்தி கேட்டா நம்ம இவங்களுக்கு வந்து நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ஊர்ல இருக்க மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து தரவு சேகரிக்கும் போது எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப இந்த புகைப்படம் காமிக்கிறது மூலமா அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு இதை பத்தின விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு, இதை பத்தின தகவல்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம அவங்க கிட்டதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தகவல்களை நம்மளால நிறைய வாங்கிக்க முடியும். சோ நம்மளுக்கு பதில் அளிப்பவர்களை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புகைப்பட குரல், அதாவது போட்டோ வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். போட்டோ வாய்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி ஆய்வில் பதில் அளிப்பவர்களை சமமாக பங்கேற்பாளராக மாற்றுது. அதாவது இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ பதிவு பண்றோங்க, வீடியோ பதிவா இருக்கலாம், இல்ல விஷுவல் ஏதோ ஒண்ணு, ஆனா வந்து காட்சிப்படுத்துதல் வந்து நம்ம பண்றோம். அப்ப வீடியோ பதிவு பண்ணும் போது தரவு சேகரிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ பதிவு பண்றாங்க இல்லையா, அப்ப அந்த வீடியோ பதிவு பண்ணும் போது என்ன அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட தரவு சேகரிக்கும் போது 2 பேரோட கான்வர்சேஷனுமே அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணப்படுது. அப்ப ஒரு ஆராய்ச்சி ஆய்வுல பதில் அளிப்பவர்களை சமமாக பங்கேற்பாளராக மாற்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பதில் அளிப்பவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே தானே இந்த கேள்விகள் கேட்கப்படும். அப்ப எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணும்போது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், சம வாய்ப்பு, எல்லாருமே பங்கேற்பார்கள் தான், நம்ம கிட்ட இந்த பயாஸ்ட் திங் அப்படிங்கறது வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எதுல அப்படின்னா இந்த விஷுவல் டைம் பீரியட்ல. அப்போ ஏன் அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுது, காட்சிப்படுத்தப்படுது. அதனால எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா சமமான பங்கேற்பாளர்களாக தான் இது மாத்துது. எது, இந்த வந்து புகைப்பட குரல் அப்படிங்கிற ஒரு விஷயம். பதிலளிப்பவர்களை அவர்களின் சுற்றுப்புறங்களில் இருந்து தரவை கவனிக்கவும் பதிவு செய்யவும் ஊக்குவித்தல். அதாவது பதிலளிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட ஓன் என்விரான்மெண்ட், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தரவை நம்ம சேகரிக்கிறோம் இல்லையா, அந்த தரவை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து கொஸ்டின் கேட்போம், அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து அவங்க வந்து மிகவும் கவனம் செய்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நோட் பண்ண முடியாது நேரங்கள் எல்லாத்தையும். அப்ப வீடியோ பதிவுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுமே தான் ரெக்கார்ட் ஆகுது. அப்ப அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சில நேரங்கள்ல சில தரவுகளை எழுத மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த பதிவின் மூலியமா, இந்த காட்சி பதிவின் மூலியமா எல்லாமே இதுல பதிஞ்சிருக்கு, அந்த வீடியோல பதிஞ்சிருக்கு, அந்த ரெக்கார்டர்ல பதிஞ்சிருக்கு. அதனால நம்மளுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா ஒரு பயம் தேவையில்லை. அவங்க சரி நம்ம என்விரான்மெண்ட்டை கவனிக்க மிஸ் பண்ணிருப்போமோ, இல்ல வேற எதுவும் சிக்னல்ஸ், இந்த பாடி லாங்குவேஜ் ஜெஸ்டர்ஸ் கவனிக்க மிஸ் பண்ணிருப்போமோ அப்படின்ற பயம் தேவையில்லை ஒரு ஆராய்ச்சியாளருக்கு. ஏன், எல்லாமே வீடியோ பதிவா நம்ம வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். அதனால இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஊக்குவிக்கிறோம். ஆமா, நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஊக்குவிக்குது. ஏன்னா நம்ம தரவுகளை சேகரிக்கிறதுக்காக ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடிமட்ட மட்டத்தில் விமர்சனம் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனையை ஊக்குவித்தல். அப்ப வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். எல்லா இடங்கள்லயுமே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். கொள்கை வகுப்பாளர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் சென்றடைத்தல். அப்ப தனிப்பட்ட குரல்கள் மற்றும் உணர்வுகளை கவனத்தில் கொள்ள எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா தனிப்பட்ட குரல்கள் அப்படின்னா அந்த ஊர்ல எல்லாருக்குமே ஒரே விதமான சிந்தனை இருக்காது. ஒரு 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 ரூல் போடுறாங்க, ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க அந்த ஊருக்கு மட்டும் அப்படின்னா எல்லாரும் அதை ஆதரிப்பவர்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னா
அப்ப அந்த எதிர்ப்பவர்கள் வந்து ரொம்ப மினிமமான நம்பரா இருந்தா கூட சில நேரங்கள்ல என்ன ஆயிரும் அப்படின்னா அத கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க காட்சிப்படுத்துதல் மூலியமா அந்த சட்டம் அன்னைக்கு இயற்றப்பட போறாங்க, இல்ல அன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு கொண்டுட்டு வர போறாங்க, அந்த விழாவுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்ப வராதவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2, 3 பேர் தான் வரல, அது பெருசா தெரியாது. ஆனா இந்த வீடியோகிராஃப்ல நம்ம பதிவு பண்ணி வச்சிருந்தோம்னா யார் யாரெல்லாம் வரல, இவங்க ஏன் வரல, அதுக்கான காரணங்கள் என்ன, இன்கேஸ் வந்து அதை அப்போஸ் பண்றாங்க, அதான் அவங்க எதிர்க்கிறாங்க, அதை ஆதரிக்கல அப்படின்னா ஏன் என்ன காரணத்துக்காக அவங்க ஆதரிக்கல, அதுல எதுவும் நன்மை காரணங்கள் இருக்கா, இல்ல அவங்களோட சுய காரணங்களுக்காக அவங்க அதை ஆதரிக்கலையா அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து தெரிய வரும். சோ தனிப்பட்ட குரல்கள், ஒவ்வொரு தனி மனிதனோட கருத்துக்களையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பதிவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்க எழுதும் போது, நீங்க எழுத்து வடிவமா நீங்க பதிவு பண்ணும் போதே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி நபருடைய கருத்துக்களும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பதிவு பண்ண முடியாது. ஆனா அதே இது இந்த ஊடகம் வாயிலாக நீங்க ஆடியோ ரெக்கார்டரா இல்ல வீடியோ ரெக்கார்டர் போட்டோகிராஃபிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு தனி மனித குரலை கூட நம்மளால பதிவு பண்ண முடியும். அவங்களோட உணர்ச்சிகளுக்கும் நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா மதிப்பு கொடுக்கணும், அவங்களோட கருத்துக்களையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த சமூகத்தோட முழு கட்டமைப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சோ என்ன பண்றோம்னா தனிப்பட்ட குரல்கள் மற்றும் உணர்வுகளை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவனிக்க இயலும். சில நேரங்கள்ல வந்து அவங்க தவிர்க்கிறாங்க அந்த கருத்துக்களை, அந்த ஊர் மக்களுடைய கருத்துக்களை அவங்க தவிர்த்தாலும், ஆனா ஊரோட ஒன்று வாழணும் அப்படின்றதுக்காக சில நேரங்கள் வந்து அவங்களுக்கு அந்த கருத்துக்கள்ல உடன்பாடு இல்லை, அந்த கொள்கையில உடன்பாடு இல்லைன்னா கூட வந்து நிப்பாங்க. அப்ப நம்மளால அந்த அந்த விஷயத்த நம்ம வீடியோ பதிவு செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களோட முக பாவனைகள்ல இருந்தே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து இந்த கொள்கையில வந்து ஈடுபாடு இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். சோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களுக்கு கூட நம்மளுக்கு வந்து இந்த ஊடகம் அப்படிங்கறது மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, உதவியா இருக்கு. இப்ப சின்ன ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு, ஒரு நேர்காணல் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேர்காணலை நம்ம பதிவு செஞ்சா கேள்வியாளர் வந்து கேள்வி கேட்க சில நேரங்கள்ல பதிலளிப்பவருடைய முகம் வந்து மாறும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத கேள்விகளை கேட்டுட்டோம்னா அவங்களோட முக பாவனைகள் எல்லாம் மாறும். சில விஷயங்களை பத்தி, சில நிகழ்வுகளை பத்தி சொல்லும் போது அவங்க மகிழ்ச்சி அடைவதும் உண்டு, இல்லைன்னா கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நம்மளால எதுல கவனிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துதல்ல வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து கவனிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணப்படங்கள் மற்றும் திரைப்படங்கள் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா போட்டோ வாய்ஸ், போட்டோ எலிசிட்டேஷன் பார்த்தோம். இப்போ வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் பிலிம்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆவணப்படங்கள் மற்றும் திரைப்படங்கள். ஆவணப்படங்கள் வந்து சமூகவியல் அறிவை பரப்புவதற்கான பிரபலமான முறையாக மாறிவிட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆவணப்படம்னா என்ன, திரைப்படம்னா என்ன? திரைப்படம்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதாவது ஒரு மைய கருத்தை வச்சு அது மேல ஒரு கதையை உருவாக்கி அந்த அந்த கதை வந்து ஒரு திரைப்படமா ஆக்கப்படுது. அந்த திரைப்படம் வந்து நடிகைகளை கொண்டு உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒரு முழு கதை இல்லையா? சோ அது வந்து திரைப்படங்கள். அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா உண்மை நிகழ்வாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல கற்பனை நிகழ்வா கூட இது இருக்கலாம். அப்போ எப்படி வந்து இந்த திரைப்படங்கள் சமூகவியல்ல என்ன பயன்பாடு இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இனவியல் திரைப்படங்களை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ அந்த இனவியல் திரைப்படங்களின் மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சமூகவியல் ஆராய்ச்சியில ரொம்ப பெரிய உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இன மக்களினுடைய வாழ்க்கை முறையை நம்ம திரைப்படமா எடுக்கிறது. அதேதான் ஆவணப்படம் அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம வந்து அதை நரேட் பண்ணுவோம், நம்மளே வந்து அதை சொல்லி நம்ம அந்த அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம எடுத்து சொல்லுவோம். ஆனா அவங்களோட உண்மை நிகழ்வு, அவங்களோட உண்மையான வாழ்க்கை முறைகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். சோ ஆவணப்படங்கள் மற்றும் திரைப்படங்கள் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சமூக அறிவியலை வந்து பரப்புவதற்கான பிரபலமான முறையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சமூகவியல் அறிவை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கருத்துக்களை மையமா வச்சு இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க. சோ அப்ப சமூக கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல சமூக பிரச்சனையை சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திரைப்படங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஏன் வந்து திரைப்படத்தின் வாயிலாக வந்து நம்ம கருத்துக்களை சொல்லணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா இந்த திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வயதினருக்கு வந்து எது கிடையாது, ஏஜ் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், ஒரு திரைப்படங்களை வந்து ஈஸியா புரிந்து கொள்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த அதே மாதிரி அதை பார்க்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையும் என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. அப்போ
நம்ம இதே இது வந்து அந்த சமூக கருத்தை வந்து ஒரு புத்தகமா பதிப்பிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி படிக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப மிக கம்மியானவர்கள். ஏன் செய்தித்தாளே எடுத்துக்கோங்க, செய்தித்தாள்ல வந்து சமூக கருத்தை வந்து நம்ம பதிப்பிடுறோம், ஒரு ஆர்டிக்கலா வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதை எத்தனை பேர் வாசிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன் படித்தவர்கள் கூட எல்லாரும் செய்தித்தாள் வாசிக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால நம்ம என்ன பண்றோம், ஆனா திரைப்படங்கள் அப்படிங்கிறது படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, வயதானவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, எல்லாராலுமே என்ன பண்ணப்படுது அப்படின்னா இந்த திரைப்படங்கிறது உற்று நோக்கப்படுகிறது. அப்போ அந்த திரைப்படத்தின் வாயிலாக நம்ம ஏதாவது சில சமூக கருத்துக்களை சொல்லும் போது, சமூகத்துக்கு தேவையான நற்கருத்துக்களை சொல்லும் போது அது எப்படி போகுது அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகுது. திரைப்படம் பெரிய தாக்கத்தை வந்து அந்த சமூகத்துல ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன எதுக்காக நம்ம அது வழியா கொண்டுட்டு போறோம் அப்படின்னா அதோட எளிமை தன்மை தான். மறுபடியும் என்ன சொல்றோம் அப்படின்னா அதோட எளிமை தன்மை, அதோட அணுகுமுறை, அந்த பாப்புலேஷன்ஸ், அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கு. அப்ப அது போய் சேரும் போது கண்டிப்பா வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது ஒரு 100 பேத்துக்கு போகுது அப்படின்னா ஒரு திரைப்படத்தின் மூலியமா அது கண்டிப்பா ஒரு 1000 பேத்துக்கு போய் சேரும். அந்த 1000 பேர் வந்து யோசிக்கிறாங்க, அந்த சமூகத்தை பத்தி தெரியும் போது அது இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். அந்த 1000 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர்கிட்ட கண்டிப்பா போய் சேர்க்க முடியும் நம்மளால. அப்போ இந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சமூக கருத்தை வந்து நம்மளால வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட பரப்ப முடியும். அது கண்டிப்பா சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வந்து உதவியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரைப்படங்கள் வாயிலாக நிறைய சமூக கருத்துக்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த திரைப்படத்தின் வாயிலாகவும் ஆவணப்படத்தின் வாயிலாகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பதிவுகளை வந்து பதிவு பண்ணி வைக்கிறோம். நிறைய பழங்குடியினோட வாழ்க்கை முறைகளை வந்து நம்ம பதிவு பண்ணி வைக்கிறோம். நம்ம திருநெல்வேலியில நம்ம தமிழ்நாடு அரசு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய குறும்பான் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண அந்த காடுகள் பற்றின அறிவு வந்து நிறைய இருக்கு. அப்போ அந்த அறிவுகளை வந்து நம்ம சேமிக்கணும். அது வந்து நேட்டிவ் நாலேஜ், ட்ரெடிஷனல் நாலேஜ்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ பயன்பாடு உள்ள காட்டுல இருக்க விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய தெரியுது. அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆவணப்படம் படுத்துறது மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து கூட நம்மளால அந்த ஆவணப்படத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஓகே இந்த இன மக்களுக்கு, இந்த பழங்குடி இன மக்களுக்கு வந்து ஒரு காட்டை பத்தின அறிவு வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கா, இந்த அளவுக்கு வந்து அவங்க காடை பத்தி அவ்வளோ ஒவ்வொரு இலைகள் பயன் என்ன, ஒவ்வொரு வேரோட பயன் என்ன அப்படின்றது வரைக்கும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 10 வருடம் கழித்து கூட அவங்களால வந்து அதை எடுத்து பார்க்க முடியும். அது வந்து அவங்க எப்படி உணர்றாங்க, தொட்டு பார்த்து உணர்றாங்களா, பார்த்து உணர்றாங்களா, இல்ல ஸ்மெல் பண்ணி உணர்றாங்களா அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த அளவுக்கு அந்த ஆவணப்படங்களும் திரைப்படங்களும் சமூகவியல் துறையில ஆராய்ச்சிக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து ஆற்றுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மல்டிமீடியாவின் ஆடியோ வடிவங்கள். இப்ப நம்ம இது வரைக்கும் விஷுவல் அதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், காட்சிப்படுத்துதல். இப்ப ஆடியோ, அந்த சவுண்ட், அந்த ஒளி மட்டும் வச்சு நம்மளால என்னென்ன மாதிரியான தரவுகள்ல சேகரிக்கப்படும், அது எப்படி வந்து ஆராய்ச்சிக்கு உதவுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட நேர்காணலை பதிவு செய்யவும், குழு விவாதங்களில் கவனம் செலுத்துவதும், குரல் ரெக்கார்டர்கள் மற்றும் ஆடியோ ரெக்கார்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பின்னர் படியெடுக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்படுகின்றன. இப்ப வந்து இந்த விஷுவலுக்கு பதிலாக நம்ம வெறும் ஆடியோஸ் மட்டும் கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து என்ன வேணும், கேமரா வேணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் ஒரு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அது ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண போறோம், ஹேண்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளால எளிமையா வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கான வசதி வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். பெரிய அளவுல நம்மளுக்கு டெக்னீஷியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படாது. அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். இரவு நேரங்களை நம்ம வந்து வீடியோ பதிவு வந்து செய்ய முடியாது. அது கண்டிப்பா வந்து ஒளியோட ஒளி வேணும் அப்படின்னா தான் அந்த வீடியோல வந்து அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து தெரியவாங்க. அப்போ அப்போ அப்ப நம்மளால என்ன முடியாது அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து இதுக்கான இடையூறுகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளால என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த தரவு சேகரிக்கும் போது அவங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தையில ஈடுபடும் போது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு கேட்டு நம்ம அதுல வந்து நம்ம அவங்களோட என்ன தகவல் சொல்றாங்கன்றத நம்மளால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஆடியோ ரெக்கார்டர்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அந்த ஆராய்ச்சி முறையிலன்னு பாத்தீங்க அப்படின்னா
நேர்காணல பதிவு செய்யறதுக்கு. ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு, அந்த இன்டர்வியூவை நான் பதிவு பண்றேன். அவங்க சில நேரங்கள்ல வந்து நிறைய தகவல்கள் சொல்லும் போது நான் எல்லாத்தையும் என்னால பதிவு பண்ண முடியாது. ஸோ வீடியோ பண்றது அப்படின்னாலும் அது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு. அதனால நான் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டு எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். அப்ப தனிப்பட்ட நேர்காணல்களை பதிவு செய்வதற்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழு விவாதம், குரூப் டிஸ்கஷன்ஸ், அதுலயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனம் செலுத்துறதுக்கு நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்டரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொழி பிரச்சனைகள் வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொழி தெரியாத ஒரு இடங்களை நம்ம வந்து இதுல பாத்திருப்போம் இல்லையா, போட்டோ ரெசிடேஷன் மெத்தட்ல நம்ம போட்டோஸ் காமிச்சு சில நேரங்கள்ல வந்து அந்த இன மக்களுடைய கலாச்சாரமும் மொழிகளும் நம்மளுக்கு புதிதாக இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு போட்டோஸோ இல்ல வீடியோஸோ காமிச்சு நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஏன்னா எனக்கு அவங்களோட மொழி தெரியாது. அப்படின்ற பட்சத்துல அவங்க நான் கேட்கும் போது அவங்க சொல்ற பதில நான் என்ன பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், ஆடியோ ரெக்கார்டர் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அதை போய் அந்த ஆடியோ ரெக்கார்டர் அந்த ஆடியோஸை போய் நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டர் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அவங்க அழகா வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பதிவுகள் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காட்சிகள், ஆடியோக்கள், வீடியோக்கள் இது எல்லாமே புகைப்படங்களா இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், ஆவணப்படங்களா இருக்கட்டும், இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து எதுக்கு பயன்பாடா இருக்கு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு, சமூகவியல் ஆராய்ச்சியில காட்சி சமூகவியல்லையும் காட்சி மானுடவியல்லையும் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பயன்பாட்டுல வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் மீடியா. நம்ம வந்து மல்டிமீடியா பத்தி பார்த்தோம். ஹைப்பர் மீடியானா என்ன, இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஹைப்பர் மீடியா அப்படிங்கிறது நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் மாதிரி யூஸ் பண்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் சில தரவுகள் சேமிச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி, இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த ஆவணப்படத்தை பத்தி நான் பார்த்துட்டேன். அதுல இருந்து நான் தரவுகளை எடுத்து நான் என்னோட ஆராய்ச்சியை தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வந்து பதிவு பண்ணணும் இல்லையா, எதுல இருந்து நான் அந்த தரவுகளை எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆவணப்படத்துல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆவணப்படத்தை நான் வந்து என்ன காமிக்கணும், அந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதுக்காண்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னால பேப்பர்ல ஒட்ட முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இப்ப யூடியூப்ல இருந்தது அப்படின்னா அந்த யூடியூப் லிங்க் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்போ அதை சரிபார்க்கக்கூடியவர்கள், என்னோட ஆராய்ச்சியை படிக்கக்கூடியவர்களுக்கு வந்து இல்ல நான் அதை ஒரு ஆர்டிக்கலா வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ல போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஆராய்ச்சியை அவங்க படிக்கும் போது அந்த இடத்துல கீழே என்ன வரும், அதுக்கான ப்ரூஃப் வந்து அந்த யூடியூப் லிங்க் வரும். அப்ப அதை தொட்டோம் அப்படின்னா அது டைரக்டா எங்க காமிக்கும், அந்த ஆவணப்படத்தையே அது காமிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஆனா அதை வந்து அப்படியே நம்ம இங்க கொடுக்க முடியாது. ஆனா அதை வந்து அவங்க எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம், ரீவிசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்ல ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஆராய்ச்சியை நான் பதிவு பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பேக்கப் ஸ்பேஸா இருக்கும், டேட்டா பேஸா இருக்கும். அப்போ அவங்க போய் எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், அதை அவங்க பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த லிங்கை தொட்டாங்கன்னா அவங்களால போய் அதை பார்க்க முடியும் இல்லையா. சில நேரங்கள் அந்த டிரைவ் லிங்க் கூகுள் டிரைவ் லிங்கா கூட இருக்கலாம், சில நேரங்கள்ல வந்து யூடியூப் லிங்கா இருக்கலாம், என்ன லிங்கா வேணாலும் இருக்கலாம் அது வந்து ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லிங்க் மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த தொடர்பு மூலியமா அப்படின்னா இதுல இருந்து நான் என்னோட தரவுகளை சேகரிக்கப்பட்டிருக்கேன், நீங்க வேணும்னா போய் அதை நீங்களும் போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுதான். அப்ப நம்ம பெரிய ஒரு டேட்டா பேஸ் யூடியூப் லிங்கா இருக்கணும், சில ஒரு பெரிய டேட்டா பேஸ் இல்ல என்னோட ஆராய்ச்சிக்கு வந்து வேற ஒரு ஆராய்ச்சியில இருந்து நம்ம வேற ஒருத்தர் பண்ணிய ஆராய்ச்சியில இருந்து நம்ம தரவு சேகரிக்கப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டிக்கலோட லிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்குள்ள இந்த ஹைப்பர் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப பயன்படா இருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் அவங்க எழுதின அந்த பேப்பர்ஸோ அந்த ஆர்டிகல்ஸோ நம்ம அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்கை வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாமே வந்து இணையமயம் ஆகிக்கிட்டு இருக்கப்போ நம்ம இந்த மாதிரியான சில விஷயங்களை பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் சேவ் பண்ணுது. அது வேணும்னா அப்ப அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா எடுத்தோடனே அந்த லிங்கை கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா அதை பத்தின ஒரு ஜிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம், ஒரு கட்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்போம். அதை பத்தின முழு விவரமும் தெரிய வேணும், அந்த ஆராய்ச்சிக்கு வந்து நம்ம இதுல தான் தரவு சேகரிச்சிருக்கோம், இதுதான் தரவு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லிங்கை வந்து கீழே கொடுத்துருப்போம்.
அப்படின்ற பட்சத்துல யார் யாருக்கெல்லாம் அதோட முழுமைத்தன்மையை பார்க்கணும், இல்ல அந்த வீடியோவை பார்க்கணும், நம்ம போய் அந்த டேட்டா கலெக்ஷன் பண்ண மெத்தடை பார்க்கணும், டேட்டா கலெக்ஷன் அப்ப எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சோம்னா, நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்மளால எந்த முறையில வந்து நம்ம டேட்டா எடுத்திருக்கோம், இந்த டேட்டாஸ் எல்லாம் உண்மையில இந்த வீடியோஸ்ல இருக்கா, ஆவணப்படத்தை அதை மென்ஷன் பண்ணிருக்காங்களா, இல்ல அந்த திரைப்படத்துல அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அந்த செய்தித்தாள்கள்ல வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்கள்ல வந்து அந்த சம்பவத்தை வந்து பண்ணி காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே அந்த ஹைப்பர் லிங்க்ல நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வேணும்னா போய் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை போய் திரும்பி போய் போட்டு பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இடத்துல எது பயன்பாடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பயனர்கள் தங்கள் பொருத்தும் ஆர்வம், அனுபவம், தேவைகள் மற்றும் கிடைக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தகவல்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு வந்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் வந்து எல்லாத்துக்குமே சும்மா எனக்கு பிடிச்சிட்டதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக வந்து நான் எல்லா இடத்துலயுமே அந்த லிங்கை வந்து ஹைப்பர் லிங்க் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல அது கொடுக்கணும்ன்ற தேவை இருக்கோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், என்னால நான் கொடுத்து, ஏன்னா அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவாதான் இருக்கும், ஒரு பிளஸ்ஸா தான் கண்டிப்பா வந்து அந்த டாக்குமெண்டேஷனுக்கு அமையும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் அந்த தரவு சேகரிச்சோம், இந்த இன்ஃபர்மேஷன் பர்டிகுலரா இந்த தகவல் வந்து எனக்கு எங்க இருந்து கிடைச்சது, என்னோட ஆராய்ச்சிக்கு இந்த தகவல் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்ற இடத்துல நான் என்ன போட்டுருவேன், அந்த யூடியூப் லிங்கையோ இல்ல அந்த கூகுள் லிங்கையோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் போட்டு விட்டுருப்பேன். அப்போ இதுல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ஆர்டிக்கல் லிங்க போடுறோம் அப்படின்னா என்னோட ஆராய்ச்சிக்கு தேவையான தகவல்களை இவங்க செஞ்ச ஆராய்ச்சிகள்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இதை பாருங்க, இந்த படங்களை பாருங்க, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்கு. இதை வந்து இந்த யூனிட் 1 நோட்ஸ் இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா நோட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், நான் வந்து என்னோட ஆராய்ச்சியை வந்து பதிவு பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து யூனிட் 1ல நான் தான் அந்த யூனிட் 1 நினைச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்திருக்கேன். இப்ப இந்த யூனிட் 2 அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆராய்ச்சியை படிக்கக்கூடியவர்கள் என்னோட ஆராய்ச்சியை படிச்சுட்டு அந்த நான் ஹைப்பர் லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த ஹைப்பர் லிங்கை தொடுறாங்க. அது எங்க போகும் அந்த யூனிட் 3 அப்படின்னா ஓப்பன் ஆகும். எது ஓப்பன் ஆகும், அந்த யூடியூப் வீடியோ வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அதுதான் யூனிட் 3. ஸோ இந்த மாதிரி இன்டர்லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய போய்கிட்டே கூட இருக்கலாம், யாரு வேணாலும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தொடர் சங்கிலியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பல்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அரை மணி நேரத்துக்கு உண்டான ஒரு ஆவணப்படத்தை என்னால என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு வரியில என்னால காமிச்சிட முடியும் இல்லையா. அந்த ஆவணப்படத்தை வந்து மைய கருத்தை நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஆராய்ச்சியில. ஆனா அதை வந்து முழு ஆவணப்படத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட ஹைப்பர் லிங்கை டச் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த ஆவணப்படத்துக்குள்ள போய் நிற்கும். ஸோ இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாராலையுமே அவ்வளவு பெரிய ஒரு டேட்டா பேஸை வந்து போய் வந்து அணுக முடியும் அப்படிங்கிறது அதுல இருக்கிறது. இப்ப மல்டிமீடியா, ஹைப்பர் மீடியா மற்றும் சமுதாயத்திற்கு இடையிலான உறவை பத்தி பார்க்க போறோம். அதாவது இவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்டர்லிங்கேஜ், இவங்களுக்குள்ள இருக்க தொடர்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப சமூகவியல் ஆராய்ச்சியில் மல்டிமீடியாவின் பயன்பாடு ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் சமுதாயத்திற்கும் இடையிலான பாரம்பரிய உறவை மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரிய உறவுனா என்ன அப்படின்னா முன்னாடி ஆராய்ச்சியாளருக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கும், இவங்க வருவாங்க, இவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும், ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நிறைய மெனக்கிடணும், அவங்கள போய் அடிக்கடி போய் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது இந்த மல்டிமீடியா இப்ப வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தகவல்கள், தரவுகள் எல்லாத்தையுமே நான் சேகரிக்க முடியும் இல்லையா. ஆனா இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி துருவ பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை நான் என்ன பண்ணா போதும், அங்க வீடியோஸ் பார்த்தா போதும், ஆவணப்படங்களை பார்த்தா போதும், இல்ல அங்க இருக்கக்கூடிய திரைப்படங்களை பார்த்தா போதும், அது வந்து என்னால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறது என்னால உணர்ந்துக்க முடியும். ஆனா முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க போய் துருவ பகுதிக்கு நான் போனா மட்டும்தான் அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குன்றத வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி அந்த உறவுகளையே வந்து இது மாத்துது அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ நம்ம வந்து இப்ப அங்க இருக்கிறவங்க வந்து நம்ம டிராபிக்கல் ரீஜியனோட வாழ்க்கை முறை, பர்டிகுலரா இந்தியாவோட வாழ்க்கை முறையை பார்க்கணும், அங்க இருக்க மக்களினுடைய வாழ்க்கை முறையை பார்க்கணும்னா நம்ம படங்களை பார்த்தாலே போதும் இல்லையா? ஏன் நம்ம வந்து இந்த படங்கள்ல சொல்றோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆராய்ச்சியாளரா ஒரு படத்தை வந்து நீங்க எப்பயுமே உற்று நோக்கணும். அப்ப ஒரு படங்களை நீங்க பார்க்கும்போது ஒரு ஊரை பத்தி கண்டிப்பா அந்த படங்கள்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அந்த இல்ல ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் வந்து இந்த ஊர்ல வாழ்றாரு அப்படின்னா அந்த ஊரோட கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பேச்சு வழக்க உள்ள இருக்கும். எல்லா சிம்பிள் நம்ம நார்மலா பேசுற மாதிரியான பேச்சு மொழியில வந்து அப்படி இருக்காது. அந்த வழக்குல வந்து அது இருக்காது. கண்டிப்பா அந்த பேச்சு மொழி, உடல் பாவனைகள், சில குறிப்பிட்ட உடல் மொழிகள், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த பேச்சு வழக்கு வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, மொழி வழக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஊர்ல மக்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் வந்து இந்த திரைப்படத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. சில முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து காமிப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரிதான். அப்ப மதுரைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா திரைப்படங்கள்லயுமே வந்து மீனாட்சி அம்மன் கோவில்ல காமிச்சிருப்பாங்க, தெப்பக்குளத்தை காமிச்சிருப்பாங்க, சில பப்ளிக் பிளேசஸ் வந்து கண்டிப்பா காமிப்பாங்க. இப்ப சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை காமிப்பாங்க, ஐடி பார்க்ஸ் காமிப்பாங்க. சோ இந்த மாதிரி திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலைக்கோட்டையை காமிப்பாங்க. சோ ஏன் இதெல்லாம் வந்து அவங்க காமிக்கணும் அந்த திரைப்படங்கள்ல, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஏன் காட்டணும் அப்படின்னா, இப்ப அந்த ஊரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையில வந்து வாழ்க்கை முறையோடு இணைஞ்சது இல்லையா? அவங்க எல்லாம் வந்து அதுல அந்த இடங்கள்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனாலதான் வந்து அந்த திரைப்படங்கள்ல வந்து அதை காமிக்கிறாங்க. இப்ப புகைப்படங்களும் புகைப்பட குரலும் ஆராய்ச்சியாளர் பதிலருக்கும் இடையிலான தகவல் தொடர்பு வந்து ஆவணப்படங்களின் மூலியமா வந்து தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆவணப்படங்களை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும், அந்த பழங்குடியினர் மக்களினுடைய வாழ்க்கை முறையை நம்மளால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்து பார்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து அதை தவிர்த்திடலாம். அதுக்காக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா எல்லாரும் அதை கண்டிப்பா வாசிச்சுட்டு தான் அதை வரணும். பதிவு முறையில, எழுத்து முறையில நம்ம போட்டிருந்தோம்னா, அதே இது ஹைப்பர் லிங்க்ல நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா, விருப்பம் இல்லாதவர்கள் வந்து அதை படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதை பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை தாண்டி வந்து போகலாம். அந்த உரையை வந்து அதோடவே அவங்க வந்து முடிச்சுக்கலாம். தரவுகளை சேகரித்தல் மற்றும் காண்பித்தல். நான் டேட்டா கலெக்ஷன், ஒரு ஆராய்ச்சியில வந்து நான் டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காட்சி முறையை வந்து நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அதே மாதிரி நான் கேட்கக்கூடிய கேள்விகள்லயும் நான் காட்சிகளை பயன்படுத்தினேன் அப்படின்னா அவங்க எனக்கு பதிலளிக்கக்கூடியவர்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்களோட உடல் மொழிகள், அவங்களோட எமோஷன்ஸை வந்து என்னால வந்து ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். அவங்க வந்து நம்ம சில புகைப்படங்கள் மூலியமா வந்து அவங்கள தூண்டி விட்டு நம்மளால வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க முடியும். அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய தகவல் கிடைக்கும். அதை வந்து நம்ம பகுப்பாய்வு செஞ்சு நம்மளோட ஆராய்ச்சிக்கு நம்ம வந்து உட்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மல்டிமீடியா அண்ட் ஹைப்பர் மீடியாவோட பயன்பாடு, அதை வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அதாவது மீடியா வந்து எப்படி எல்லாம் வந்து உருவெடுத்துச்சு, அதுல வந்து என்னென்ன மாதிரி அந்த ஆடியோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அது வந்து என்னென்ன மாதிரி இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்து பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமா தரவு சேகரிக்கிறதுல வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இந்த மல்டிமீடியா அண்ட் ஹைப்பர் மீடியா. ஆராய்ச்சி கருவிகளா வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி, வீடியோ ரெக்கார்டா இருக்கட்டும், இல்ல படங்களா இருக்கட்டும், அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த காட்சி, கலை பொருட்கள் இது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அப்போ ஒரு ஆராய்ச்சிக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த தரவுகளை வந்து நம்மளால சேகரிக்க முடியும். பிளஸ் வந்து இப்ப நம்ம அந்த இடத்துக்கு நேரதான் நான் போய் தரவு சேகரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஊடகத்தின் வழியா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட தரவுகளை வந்து நம்ம சேகரிச்சுக்கலாம். சோ வந்து இது ரொம்ப பெரிய, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 10 கேள்வி போட்டு அதை கூகுள் ஃபார்ம்ல நம்ம அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே இதுல சேவ், அவங்களோட பதில்கள் எல்லாமே நம்ம கிட்ட வந்துடும். சோ இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த மல்டிமீடியாவோட பயன்பாடு வந்து ஆராய்ச்சியில வந்து மிகப்பெரிய பங்களிக்குது. தரவு சேகரிப்புல மல்டிமீடியா மற்றும் ஹைப்பர் மீடியாவோட பயன்கள். இதுல வந்து இந்த புகைப்பட குரல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா கான்வர்சேஷனை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அப்ப அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சூழ்நிலைகள்ல வந்து அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க, சில நபர்களுக்கு வந்து ஆட்சேபனை இருக்கா, இல்ல அவங்க தவிர்க்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு அதை விருப்பம் இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்களோட முக ஓட்டத்திலையும் அவங்களோட எமோஷன்ஸை வந்து நம்மளால வந்து அப்படியே கேப்சர் பண்ண முடியும். அவங்களோட உணர்ச்சிகளை வந்து நம்மளால உணர முடியும். சோ அதுக்காக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த புகைப்பட குரலை வந்து நம்ம அதிகமா வந்து பயன்படுத்துறோம். இது முக்கியமா இந்த மல்டிமீடியாவோட ஹைப்பர் மீடியாவோட பர்பஸ் வந்து எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா
காட்சி சமூகவியலும் காட்சி மானுடவியலும் வந்து நம்ம அதிகமா வந்து இதை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அங்க வந்து நம்ம சிம்பிள்ஸோட அருங்காட்சியம் இது எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷன்ஸையுமே நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பாக்குறோம். இதோட பயன்பாடுகள், அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சமூகவியல் துறையிலையும் காட்சி சமூகவியல்லையும் காட்சி மானுடவியல்லையும் இந்த மல்டிமீடியா அண்ட் ஹைப்பர் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்முக நிலை கொண்ட ஊடகங்களோட பயன்பாடுகளை தான் நம்ம பார்த்தோம். இதுவங்க வந்து இந்த ஆராய்ச்சியில வந்து ஆராய்ச்சி முறையில வந்து எந்த அளவுக்கு இவங்களோட பயன்பாடு இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கு, எப்படி வந்து இந்த மீடியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊடகத்தோட பயன்பாடை எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி வந்து அது நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருந்துச்சு, எப்படி வந்து அது பயாஸ்டா இல்லாம அவங்க நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி எடுத்துட்டு போனோம். இப்ப நம்ம கேமரா வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பதிலளிக்கக்கூடியவர்களோட அந்த ஒரு அவங்க வந்து சில நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கேமரா முன்னாடி நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா சில பதில்கள் மாறும், அவங்க உண்மை கருத்துக்களை சொல்ல தவிர்க்கலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி உண்மை தகவல்களை வாங்கணும், அதுக்கு எப்படி வந்து இந்த புகைப்படம் வந்து எப்படி உதவியா இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். முக்கியமா அந்த புகைப்படம் வீடியோஸ் எல்லாம் நம்ம காமிச்சோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம எப்படி பதில் வாங்குறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அப்புறம் இதை வந்து ஒரு ஆராய்ச்சி முறையா வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம், ஆராய்ச்சி முறையில வந்து கம்ப்ளீட்டா இந்த டேட்டா கலெக்ஷனை வந்து எப்படி வந்து அந்த ஆராய்ச்சி முறையா வந்து நம்ம சமூகவியல் துறையில எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். முக்கியமா தரவு சேகரித்தல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வந்து எங்க இருந்தாலும் உலகத்துல மத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து கூட நம்மளால தரவுகள் சேகரிக்கப்படலாம் அப்படிங்கறது வந்து எது மூலியமா சாத்தியமாயிருக்கு அப்படின்னா இந்த ஊடகம் மூலியமா தான் வந்து இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. அது முக்கியமா வந்து ஹைப்பர் மீடியாவோட பயன்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய பல்கான ஒரு டேட்டாவை நம்ம ஒரே ஒரு சிங்கிள் லைனை வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தரவு சேகரிப்புல மல்டிமீடியா அண்ட் ஹைப்பர் மீடியா அவங்க அதை பத்தின யூசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். நன்றி.